சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைதான முன்னாள் இன்ஸ்பெக்டர் மருத்துவ சிகிச்சைகளுக்காக மட்டும் மருத்துவமனைகளுக்கு செல்ல அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் மித்ரன் வழங்க கேட்கலாம். மித்ரன் வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது அந்த ஸ்ரீதர் அவருக்கு வந்துட்டு தற்பொழுது மருத்துவ சிகிச்சைக்காக வெளியில் செல்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது என்று அவருடைய சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று ஆஜரான வழக்கறிஞர் அறிவழகன் தகவலை தெரிவித்திருக்கின்றார். இந்த தொடர்பாகத்தான் அவர்கள் ஸ்ரீதர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சாத்தான்குளம் காவல் மரண வழக்கு என்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் என்ற தந்தை மகன் இருவரும் காவல் நிலையத்தில் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு சோக சம்பவத்தை தான் இந்த சாத்தான்குளம் சம்பவமானது குறிக்கின்றது. இந்த சம்பவம் ஒரு மிக பரவலான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. காவல்துறையில் சீர்திருத்தங்களை கோரிக்கைகளையும் தூண்டியது. அவர்கள் இருவரும் தந்தை மகன் இருவருமே COVID-19 ஊரடங்கு விதிகளை மீறியதாக கூறி அவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆனால் பின்னர் அவர்கள் காவல் விசாரணையின் பொழுது மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாகவும் அதுவே அவர்களுடைய மரணத்திற்கு வழிவகுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ இந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டு அப்போதைய ஆய்வாளராக இருந்த ஸ்ரீதர் உட்பட 9 காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை மற்றும் பிற குற்றங்களுக்காக வழக்கு பதிவு செய்தது. அதில் அந்த சிபிஐ விசாரணையில் உயிரிழந்த 2 பேர் தந்தை மகன் இருவரும் நீண்ட நேரம் சித்திரவதை செய்யப்பட்டனர் என்பதனை சிபிஐ விசாரணை வெளிப்படுத்தியதாக கூறியது. அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த அந்த தடிகளிலும் காவல் நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த DNA தடயங்கள் உயிரிழந்த அந்த தந்தை மகனுடைய இரத்தத்துடன் பொருந்தியதாகவும் தெரிவிக்கப்பட்ட தகவலானது வெளியாகிருந்தது. அதன் அடிப்படையில் தான் குற்றச்சாட்டுகளானது பதிவு செய்யப்பட்டு அப்போதைய காவல் நிலைய பொறுப்பதிகாரியாக இருந்த ஸ்ரீதர் உட்பட 9 காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. அந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் தான் அதில் ஸ்ரீதர் ஏற்கனவே ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்திலுமே கூட ஏற்கனவே வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த வழக்குகள் அனைத்துமே முன்னதாக தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் தான் தனக்கு பல்வேறு முதுகு தண்டோட பிரச்சனை உட்பட கண் பிரச்சனை உட்பட பல சிகிச்சை தேவைப்படக்கூடிய பிரச்சனைகள் இருப்பதாக அவர் சார்பில் அதன் காரணமாக அந்த சிகிச்சைக்காக ஜாமீன் கோரி அவர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அவர் மருத்துவ சிகிச்சைகளுக்காக மட்டும் வெளியே செல்வதற்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது அனுமதித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவருக்கு ஜாமீனானது மறுக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அவர் தற்பொழுது அந்த மருத்துவ சிகிச்சைகளுக்காக செல்வதற்காக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பி நாகரத்னா மற்றும் நீதிபதி உஜ்ஜல் பியான் அடங்கிய அமர்வில் தற்பொழுது இந்த விசாரணைக்கு வந்த பொழுது இது போன்ற அவர்களுக்கு ஸ்ரீதருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வெளியே செல்வதற்கு மட்டும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் எப்பொழுது மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகின்றதோ அப்பொழுது மருத்துவமனைக்கு செல்லலாம். ஆனால் சென்றுவிட்டு அவர் மீண்டும் சிறைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் இதனுடைய விதி. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவருக்கு தற்பொழுது மருத்துவ சிகிச்சைக்காக ஜாமீன் கோரப்பட்டிருந்தது. அது ஜாமீனாக வழங்கப்படாமல் அவர் மருத்துவ சிகிச்சைக்கு மட்டும் வெளியில் செல்வதற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஸ்ரீதருக்கு அனுமதி வழங்கியிருப்பதாக அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி மித்ரன்.